அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்கள். உங்களை சந்திப்பதில் ஆனந்தம். இன்றைய ஆத்மோபதேசம், புத்திசாலியா இருந்தும் ஏன் நிம்மதி இல்லை? மிகவும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உபதேசம் இது. மனிதனுடைய வாழ்க்கையில எல்லாருமே புத்திசாலியா இருக்கணும் விருப்பப்படுறோம். புத்திசாலியா இருக்கிறது தான் உயர்ந்த விஷயம். அவங்க தான் நல்லா வாழ்றாங்கன்னு ஒரு கருத்து இருக்கு. புத்திசாலியா இருக்கிறவங்க பரவால்ல நல்லா பொழச்சுக்குவாங்க அப்படின்னு. ஆனா ஏன் நிம்மதி இல்ல? அதான் ஒரு கேள்வி. புத்திசாலி இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது ஒரு கேள்வி இருக்கும். நம்ம புத்திசாலியா எல்லா விஷயத்தையும் சாமர்த்தியமா பண்ண முடியுது. சாமர்த்தியமா வேலை வாங்க முடியுது. சாமர்த்தியமா ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணி சம்பாதிக்க முடியுது. அப்படி இருந்து ஏன் நிம்மதி நமக்குள்ள இல்ல? இது அடிப்படையா எல்லாருக்குள்ளும் இருக்கின்ற கேள்வி. இதைப் பற்றி இன்று நாம் பார்ப்போம். இந்த புத்திசாலித்தனத்த பத்தி பேசுறதுனால கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துருவோம். அறிவு, புத்தி, புத்திசாலித்தனம், ஞானம். அறிவென்கின்ற நாலேட்ஜ், புத்தி என்கின்ற இன்டலெக்ட், புத்திசாலித்தனம் என்கின்ற இன்டெலிஜென்ஸ், ஞானம் என்கின்ற விஸ்டம். இத 4 டீட்டெயிலா பார்த்துட்டோம்னா, நமக்கு ஏன் நிம்மதி இல்லைன்னு தெரிஞ்சிரும். அப்ப நிம்மதியா இருக்கிறதுக்கு, நிம்மதியை உணர்வதற்கு எதை நோக்கி நகரணுங்கிறது புரிஞ்சிரும். சற்று ஆழ்ந்து கவனிப்போம். அறிவு. அறிவு என்பது ஒரு தகவல் சேகரிப்பு. நாலேட்ஜ், டேட்டா. அப்படின்னா என்ன? உதாரணத்திற்கு நெருப்பு சுடும். அப்படின்னு ஒரு தகவல். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறது. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் உள்ள ரெக்கார்ட் ஆயிருக்கும். இதுக்கு அப்புறம் புத்தி, இன்டலெக்ட். புத்தி என்பது நெருப்பு தொட்டா சுடுங்கிற தகவலை பயன்படுத்தி தொடக்கூடாது அப்படிங்கின்ற முடிவெடுத்தல். நெருப்பை தொட்டால் சுடும், ஆதலால் தொடக்கூடாது என்கின்ற சரி தவறு என்கின்ற முடிவை எடுப்பதுதான் புத்தி, இன்டலெக்ட்னு அர்த்தம். புத்திசாலித்தனம் என்பது இன்டெலிஜென்ஸ், சாமர்த்தியம்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த புத்தியை பயன்படுத்தி இந்த நெருப்பை எதற்கு பயன்படுத்த வேண்டும், இந்த நெருப்பை பயன்படுத்தி என்ன செய்யலாம், சாமர்த்தியமா அதை யூஸ் பண்றதுதான் புத்திசாலித்தனம், இன்டெலிஜென்ஸ். ஞானம், விஸ்டம் என்பது நான் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய ஆத்மானந்த, அப்சல்யூட் ஃபுல்ஃபில்மென்ட் என்று சொல்லக்கூடிய பரிபூர்ண நிறைவு. இங்கதான் ஒரு சப்ஜெக்ட் இங்க வேலை செய்யுது. எல்லாருமே புத்திசாலித்தனமா இருக்கணுங்கிற ஒர்க் பண்றது ஓகே. ஆனா அந்த புத்திசாலித்தனத்தை எதற்கு பிரயோகம் பண்ண வேண்டும் என்கின்ற கேள்வி எழும்புகின்றது. புத்திசாலித்தனத்துடைய மூலம் என்னவோ அதை வைத்துதான் அந்த புத்திசாலித்தனம் சரியாக பிரயோகம் செய்வதா, தவறாக பிரயோகம் செய்வதா என்கின்ற கேள்வி எழும்புகின்றது. ஒரு கத்தி இருக்கு. இந்த கத்தியை பயன்படுத்தி சரியாக பயன்படுத்த முடியும். உதாரணத்துக்கு வெஜிடபிள்ஸ் கட் பண்றதுக்கு, பழங்கள் கட் பண்றதுக்கு அப்படி யூஸ் பண்ணா நல்லது நடக்கும். அதே கத்திய ஒரு தீவிரவாதி கையிலயோ, ஒரு திருடன் கையிலயோ கிடைச்சா அவன் எதுக்கு பிரயோகம் பண்ணுவான்? தவறான செயலுக்கு பிரயோகம் பண்ணுவான். அப்ப இந்த 2 பேத்துக்கும் இடையில் இந்த இருப்பு என்னங்கிறது தான் சார்ந்துதான் இந்த புத்திசாலித்தனத்தை சரியாக பிரயோகம் செய்வதா, தவறாக பிரயோகம் செய்வதுன்றது நிர்ணயிக்கப்படுகின்றது. அப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா,
புத்திசாலித்தனத்துடைய இருப்பு அகங்காரம் என்கின்ற சுயநலமாக இருந்தால், அகங்காரம் என்கின்ற சுயநலத்திலிருந்து புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துகின்ற மனிதன் ஒருபோதும் தன்னுள் நிறைவையோ நிம்மதியோ உணர இயலாது. என்ன வேணா உச்சத்துக்கு போலாம், எவ்வளவு வேணா சம்பாதிக்கலாம், எவ்வளவு வேணா சாதிக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ள நிம்மதி ஏற்பட வாய்ப்பு இல்லை. காரணம் சுயநலத்தின் தொகுப்பு. இந்த புத்திசாலித்தனமா இருக்கிறவன், புத்திசாலித்தனம் கம்மியா இருக்கிறவனா பிரயோகம் பண்ணுவான். நம்ம அவனை யூஸ் பண்ணி நம்ம நிறைய ஒர்க் பண்ணிட்டோம், ஆனா நிம்மதி இருக்காது. அவன் இழந்ததே நிம்மதியைத்தான். உழைப்பிற்கு ஏற்ற ஊதியத்தை வழங்குவது. அப்ப சுயநலம் என்கின்பது, சுயநலத்திலிருந்து பயன்படுத்துகின்ற புத்திசாலித்தனம் நிம்மதியை தரவில்லை. அப்பொழுது எப்பொழுது நிம்மதியை தரும் என்றால், பொதுநலம் என்கின்ற உணர்விலிருந்து புத்திசாலித்தனத்தை பிரயோகம் செய்தால் பரிபூர்ண பீஸ்ஃபுல் அப்சல்யூட் ஃபில்ஃபில்மென்ட் சொல்லக்கூடிய ஆனந்தம், நிம்மதி, நிறைவு ஏற்பட துவங்கும். அதனாலதான் தர்ம காரியங்கள் செய்யும் போது மனிதனுக்கு எதிர்பாராத நிம்மதி, நிறைவு ஏற்படுகிறது. பணக்காரங்களுக்கும் கூட. ஆனா நிறைய கோடீஸ்வரங்க, நிறைய பணக்காரங்க, செல்வந்தர்கள் என்னதான் சமுதாய வாழ்க்கையில ஜெயிச்சாலும் கூட தர்ம காரியத்துல அதிகமா ஈடுபடுறதுக்கு காரணம் என்ன? ஏன் அவங்க தர்ம காரியத்தை செய்யணும்? ஏன் தர்மத்துல அவங்க ஈடுபடணும்? ஏன் அன்னதானம் கொடுக்கணும்னு நினைக்கணும்? அதன் மூலமாக ஏற்படுவது நிம்மதி, பொது நலம். அங்க சுயநலம் இல்ல. இந்த வார்த்தை தான் அடிப்படையாக புரிந்து கொள்ளக்கூடிய சத்தியம். சுயநலம், பொதுநலம். சுயநலம் என்பது தனக்கு மட்டுமே ஆதாயத்தை எதிர்பார்ப்பது. தான் மட்டுமே நல்லா இருந்தால் போதும், மற்றவர் அழிந்தாலும் கூட நான் மட்டும் ஆரோக்கியமாக, சந்தோஷமாக, நிறைந்த செல்வத்தோடு வாழ வேண்டும் அப்படிங்கிற அசுர குணம் கொண்ட அகங்காரத்தின் தொகுப்பு தான் சுயநலம். பொதுநலம் என்பது அப்படி இல்ல. தானும் நன்றாக இருந்து மற்றவரும் நன்றாக இருக்க வேண்டும். இதுல கொஞ்சம் விஷயம் யோசிச்சு பார்த்தா, மற்றவர்கள் நல்லா இருப்பதனால் நான் நல்லா இருக்க போகின்றேன் என்ற விஷயம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். சரி, இந்த பொதுநலமா இப்ப சுயநலங்கிறது புரிஞ்சிருச்சு. இந்த பொதுநலமா இருக்கிறதுக்கு என்ன தேவை? இதுதான் முக்கியமான கேள்வி. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். எதை உணர்வதனால் மனிதன் சுயநலமாக இருக்கின்றான், எதை உணர்வதனால் பொதுநலமாக சிந்திக்கின்றான். இதான் அடிப்படையான மூல சத்தியம். சுயநலத்தின் மூலம் வெறுமை, விரக்தி, சுயநலத்தின் மூலம் மொத்த உணர்ச்சிகளின் தொகுப்பு சோம்பல், இயலாமை, தன் பொறுப்பை மற்றவர்களிடம் சுமக்க வைப்பது, தன் பொறுப்பை தான் சுமக்காமல் புத்திசாலித்தனமாக யோசித்து மற்றவர்கள் மீது திணிப்பது, அவர்களுக்கு தெரியாமையே. அது என்னெல்லாம் நாடகம் போடுமோ நாடகம் போடும் மைண்டு. என்ன உச்சத்துக்கு போனாலும் பாருங்க சுயநலத்தை, தன் வேலை எல்லாத்தையும் புத்திசாலத்தை பயன்படுத்தி, புத்தியை பயன்படுத்தி மத்தவங்க மேல திணிச்சாலும் கூட நிம்மதியான ஆரோக்கியமோ, நிம்மதியான தூக்கமோ வராது.
இதே பொதுநலத்தை பத்தி பார்ப்போம். பொதுநலத்தின் இருப்பு என்பது மீண்டும் மீண்டும் நான் சொல்லக்கூடிய ஆத்ம ஆனந்த உணர்வு. அப்சல்யூட் ஃபுல்ஃபில்மென்ட் என்கின்ற பரிபூர்ண நிறைவுத்தன்மைதான் பொதுநலத்தின் இருப்பாக இருக்கின்றது. கிருஷ்ண பரமாத்மா, கிருஷ்ணர் பொதுநலத்தின் உச்சம். ஆனந்தத்தில் வாழ்ந்தார். பேரானந்தத்தின் இருப்பிலிருந்து செயல்பட்டதனால் அதை புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி உலகத்துக்கு நல்லது செய்தார். சகினி சுயலம் என்கின்ற இருப்பிலிருந்து புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி தானும் இறந்து தன் வாழ்க்கையில் நிம்மதியும் இழந்தான். சுயநலத்தின் உச்சம் அதர்ம செயல், பொதுநலத்தின் உச்சம் தர்ம செயல். இதன் மூலமாக நான் சொல்வது, சமுதாயத்தில் புத்திசாலித்தனமாக வாழ்வது, புத்திசாலித்தனமாக செயல்படுவதற்கு கற்றுக் கொடுக்கின்றமே தவிர, அந்த புத்திசாலித்தனத்தை சரியாக பிரயோகம் செய்து இருப்பை உணர வேண்டும், நிறைவை உணர வேண்டும் என்பது தெரியவில்லை. அது கற்றுக் கொடுப்பதுதான் ஆன்மீகத்தின் சாரம். அதுவே ஆன்மீகம், அதுவே பரிபூரணம். உணர்வாகிய ஆனந்தம் என்கின்ற பரிபூரண நிறைவை உணர்ந்து அதன் மூலமாக புத்திசாலித்தனை பிரயோகம் செய்தால் உங்களுக்கும் நன்மை பயக்கும், மற்றவர்களுக்கும் நன்மையே தரும். இதில் நிம்மதி பிறக்கின்றது. புத்திசாலித்தனமாக இருந்தும் நிம்மதி இல்லாததற்கு காரணம் இதுவே. நான் இது மூலமாக சொல்வது அடிப்படையாக உன் இருப்பு என்னவோ அதுவே வாழ்க்கையாக மாறும். உன் இருப்பு வெறுமனே சுயநலமாக இருந்தால் நிச்சயமாக நிம்மதி ஏற்பட வாய்ப்பே இல்லை. உன் இருப்பு பரிபூர்ண நிறைவென்கின்ற ஆனந்தத்தில் நிலை பெற்றால் நீங்கள் செய்கின்ற செயல் யாவும் பரிபூர்ணமாக நிறைவடையும். ஒரு விஷயம், ஏதாவது ஒரு உணர்ச்சியிலேயோ உணர்வுல நீங்க நிலை பெற்றுதான் வேலை செய்ய முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உள்ளுக்குள்ள எதை பத்தியும் சிந்தனையே பண்ணாம வெறுமனே ஒர்க் பண்றது சாத்தியமே இல்லை. உங்களை எது இயக்குதோ, உங்களோட டிரைவிங் ஃபோர்ஸ், நீங்க என்ன உணர போறீங்களோ அதுதான் வாழ்க்கை. சாதாரணமான சுயநலமா வாழக்கூடிய மனிதனாகட்டும், பொதுநலமா மனிதனாகட்டும், இரண்டு பேர்த்துடைய மூலமே ஆழ்ந்து கவனிச்சுங்க. சுயநலத்திலிருந்து யோசிச்சு புத்திசாலித்தனை பயன்படுத்துபவன் எதற்காக இந்த செயலை செய்கின்றான் என்றால், அவன் தேடுவது அப்சல்யூட் ஃபுல்ஃபில்மெண்ட் தான். வெளி உலகத்தில் சாமர்த்தியத்தை பயன்படுத்தி அதை தேட முயற்சி செய்யறான். அது இன்று வரையும் கிடைக்கவில்லை, இனி கிடைக்கப் போவதும் இல்லை. இதே பொதுநலம் என்கின்ற அப்சல்யூட் ஃபுல்ஃபில்மெண்ட்டை உள்ளுக்குள்ள உணர்றத, உள்ளுக்குள்ள தேட ஆரம்பிக்கிறவன், அதை நோக்கி பயணம் செய்து அதை உணர்ந்து வாழ்க்கையை கட்டமைப்பவன் வாழ்க்கை முழுவதும் நிறைவாகவே நிம்மதியாகவே வாழ்வான். பயம் இல்லாம பதட்டம் இல்லாம குழப்பம் இல்லாம 24 மணி நேரமும் பரிபூர்ண நிறைவு. சமுதாயத்துல பிளக்சுவேஷன் ஏற்பட்டா உள்ளுக்குள்ள பிளக்சுவேஷன் ஏற்படுது. உள்ளுக்குள்ள பிளக்சுவேஷன் இல்லாம உள்ளுக்குள்ள ஸ்டேபிளான பரிபூரண நிறைவென்கின்ற ஆனந்தத்திலிருந்து
வாழ ஆரம்பித்து இதை புரிந்து கொண்டு நல்லது இதை புரிந்து கொண்டு இதற்காக தான் வாழ்றோம் என்று தெரிந்து கொண்டு இதிலிருந்து வாழ்க்கையை சிந்தனையை புத்திசாலித்தனத்தை பிரயோகம் செய்யும்போது வாழ்கின்ற ஒவ்வொரு சனமுமே பேரானந்தமே. இறைவன் தந்த இந்த சரீரத்திற்கு நாம் நன்றி சொல்வோம். இறைவனுக்கு நன்றி சொல்வோம். இறைவா, இந்த சரீரத்தை மனித பிரிவை தந்ததற்கு நன்றி. இதான் வாழ்ந்தோங்கிற திருப்தி நோக்கி எடுத்துச் செல்கின்ற நிம்மதி. புத்திசாலித்தனம் பெரிய விஷயம் அல்ல. அந்த புத்திசாலித்தனத்தை எந்த உணர்விலிருந்து பிரயோகம் செய்கின்றோமோ அதுதான் வாழ்க்கையாக மாறும். தயவு செய்து உங்களுக்குள்ளே கேள்வி கேட்டு பாருங்கள், புரியும். இவ்வளவு விஷயத்த சாதிச்சிட்டோம், இவ்வளவு விஷயத்த ஒர்க் பண்றோம், இத்தனை பேர்த்த ஹேண்டில் பண்றோம், நிம்மதியா இருக்கிறோமா? அந்த கேள்விக்கு பதில் இதுவே. இதன் உள்ளுக்குள்ள நீங்க எஸ்டாப்ளிஷ் ஆகக்கூடிய உங்களுடைய உணர்வு தான் இங்க மெயினான விஷயம். அதனாலதான் மீண்டும் மீண்டும் ஆத்ம ஆனந்தத்தை உணர வேண்டும் என்று சொல்கின்றேன். அப்சல்யூட் ஃபுல்ஃபில்மென்ட். அந்த உணர்விலிருந்து நீங்க புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தும் போது தேவையற்ற பொறாமையில் சிக்காமல், சுயநலத்தில் சிக்காமல், பொதுநலமாக இருந்து நிம்மதியாக வாழ்க்கை போராட்டம் இல்லாமல், போட்டிகள் இல்லாமல், மனிதன் எதிர்பார்க்கின்ற பரிபூர்ண நிறைவு நிம்மதி என்பது கிடைக்க துவங்கும். இதன் மூலமாக நான் சொல்வது புத்திசாலித்தனத்தின் மூலமாக நிம்மதி உள்ளுக்குள் தான் இருக்கின்றது. சுயநலத்திலிருந்து புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துவன் நிம்மதியை வெளியில் தேடுவான். பொதுநலம் என்கின்ற பரிபூரண நிறைவிலிருந்து பொதுநலத்திலிருந்து புத்திசாலித்தை பயன்படுத்துவன் நிம்மதியை உள்ளுக்குள் உணருவான். நீ நல்லா கவனிச்சு பாருங்க. பரிபூரண நிறைவு உள்ளுக்குள்ளதான் இருக்கு. அதை ஃபீல் பண்றதுக்கு வெளி விஷயம் தேவையில்லைன்னு புரிஞ்சிருச்சுனாவே அப்படின்னு அர்த்தம். எதையோ சாதிக்கணுமோ, எதையோ புகழ்ச்சி நோக்கி போகணுமோ, அது மூலமா தான் கிடைக்கணுங்கிற மாயிலிருந்து விலகி உள்முகமாக இருக்கக்கூடிய இருப்பை நோக்கி நகர்வதற்கான பயணங்கள் என்கின்ற தியானங்களையோ யோகங்களை செய்து இதை உணர்ந்தோம்னா தெரிஞ்சிடும். இதுக்கு எந்த தடையுமே இல்லை. இதை உணருங்கள், நிம்மதி தானாக வரும். இது நோக்கி நகருங்கள். இல்லை என்றால் நீங்கள் பயன்படுத்துகின்ற புத்திசாலித்தனம் சுயநலத்திலிருந்து வந்தால் இந்த பிறவி இல்லை, எத்தனை பிறவி எடுத்தால் நிம்மதி வராது. நீங்கள் எல்லோரும் இதை நோக்கி நகருங்கள். ஆத்ம ஆனந்தம் என்கின்ற பரிபூர்ண நிறைவே வாழ்க்கையின் பிரதானம். நாம் உணர வேண்டியதே இதுவே பிறப்பின் நோக்கம் என்று புரிந்து கொண்டு இதை நோக்கி சிந்திக்க துவங்குங்கள். இதற்கான முயற்சியை எடுங்கள். இதை நோக்கி நகரத் துவங்குங்கள். உங்க எல்லோருக்குள்ளும் ஆத்மானந்தம் உணர்வீராக. ஆத்மானந்தத்தை உணர்ந்து பரிபூரணத்தை உணர்ந்து நிறைவாக வாழுங்கள். நன்றி. ஆனந்தமாக வாழுங்கள். ஆனந்த நன்றி. மீண்டும் சந்திக்கின்றேன்.